ஹாய் மக்களே. ஐபிஎல் ஃபீவரில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மேட்ச் நடந்துச்சு. நம்ம ப்ரிவியூ வீடியோ போட்டிருந்தோம். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கேகேஆர். நம்ம ப்ரிவியூவிலே சொன்னது தான், மும்பை இந்தியன்ஸ் ஆன் பேப்பர் ஆன் த ஃபீல்ட் ரெண்டுமே அவங்க தான் டாமினேஷன். அதே மாதிரி டாமினேட் பண்ணி வின்னும் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் நான் நினச்சது என்னென்னா அஜின்கே ரஹானே டொமஸ்டிக் எல்லாமே இதில் இல்லை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஃபைன். நேற்றும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. ஆஸ் அ கேப்டனாக ஆஸ் அ பேட்டர் ஓப்பனராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் வந்து ஃபின்னாலன் ஓப்பனராக வந்த ஃபின்னாலனும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். அவரோட அதிரடியை காட்டி சூப்பராகவே மேக் ஓவர் பண்ணார். அப்புறம் வந்து கேமரான் கிரீன் 23 கோடி 20+ கோடி. அவரோட பிரச்சனை என்னன்னா, அவர் வர்ற ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டவுன் ஃபேஸில் வராரு. என்னை கேட்டால் ரகுவன்ஷியே முன்னாடி இறக்கி விடலாம். கேமரான் கிரீனை இறக்கி விட்டுட்டு ரகுவன்ஷி இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரகுவன்ஷி இறக்கி விட்டு கேமரான் கிரீனை இறக்கி விடலாம். 23 கோடி கொடுத்து எடுத்தாலுமே அவரோட லிமிட்டுக்கு தான் அவரால் ஆட முடியும். சரியா, ஒரு 4 ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதோட முடிச்சுட்டு போயிட்டாரு. ரகுவன்ஷி ஃபஸ்ட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் ரகுவன்ஷி. ரிங்கு சிங்க்கு எனக்கு தெரிஞ்சு படவே இல்லை நேற்று வைஸ் கேப்டனு, அப்புறம் கேப்டனாக வேறு ப்ரொமோட் ஆனார் நேற்று. ஸோ ரமன்தீப் சிங் கடைசியில் வந்து 4 பால் 4 ரன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மும்பை பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா சூரியகுமார் யாதவ் ஏன் லைனப்பில் கொண்டு வரலன்னு எனக்கு தெரில. பிளேயிங் 11ல் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனு அங்கே ஒன்று போச்சு. அப்புறம் பும்ராவை ஏன் எடுத்துகிட்டே வரலப்பா. ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வர வேண்டியது. 2 பால் பும்ராவே ஆரம்பிக்கலாம்ல. இவர் ஒவ்வொரு ஐபிஎல்லையும் பண்ணுற தப்பு என்னன்னா, இவர் ஏதோ பவுலிங் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி அவரே போட்டுக்கிறார். 2 போல்ட்டு இவரும் மாற்றியாக போடுவாங்க. பும்ரான்னு ஒரு ஆள் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா விக்கெட்டையும் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது உங்ககிட்ட, ஆனால் முடியாது. அப்புறம் நம்ம ப்ரிவியூ வீடியோலேயே சொன்னோம், ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. வில் ஜாக்ஸு, சாட்னர். நேற்று அவங்க இல்லை. அதுக்கு பதில் மார்க்கண்டேவும் அல்லா கசன்ஃபரும் ஆடினாங்க. அல்லா கசன்ஃபரை போட்டு துவைச்சிட்டானுங்க நம்ம கேகேஆர் டீம்மேட்ஸ். ஓகேவா. ஸோ ஸ்பின்னர் அவங்க 2 பேரும் வந்துட்டா அவங்களுக்கு வந்து செட் ஆயிடும். ஓகேவா. பவுலிங் யூனிட்டே ஃபுல்லாக செட் ஆயிடும். முக்கியமாக ட்ரேடில் எடுத்த ஷர்துல் தாக்கூர், லார்ட் தாக்கூர் செம பர்ஃபார்மன்ஸ் காட்டி விட்டாரு. சரி, எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, அவர் போடுறது வந்து ஓகே பவுலிங் தான். ஆனால் ஆப்போசிட்டில் ஆடுறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே பவுலிங் தானே அடிச்சு ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அவருக்கு விக்கெட் டேக்கிங்கே விழுந்தது. விக்கெட் டேக்கிங்கில் செம்மையாக இருக்குங்க லார்ட் தாக்கூருக்கு. நேற்று மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு, மேட்ச் ஆஃப் த சீரீஸ் வேறு. ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு 3 ஓவருக்கே 40 ரன் கொடுத்துட்டாரு. 4 ஓவர் 38 ட்ரெயின் போல்டு. பும்ராவும் நேற்று அடி வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் 4 ஓவர் 35 வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். நேற்று அடி வாங்கிட்டாரு. அப்புறம் மயக் மார்க்கெட்டி 1 ஓவர் 16 அதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் லைனப் சூப்பர். ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இப்போ நேற்று விளையாட்டதை வச்சு நான் சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. என்ன அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்களோட பவுலிங் யூனிட் நம்ம ப்ரிவியூ வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப மட்டமான பவுலிங் யூனிட் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வருண் சக்கரவர்த்தியை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் சுனில் நரேனி. வருண் சக்கரவர்த்தி ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூகுளை வந்து ஈஸியாக பிக் பண்ணுறாங்க. அதுவும் நேற்று ரோஹித் சர்மா வருண் சக்கரவர்த்தி வந்ததுமே பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன கோவத்தில் ப்ரைம் ஃபார்மில் இருந்தாரா, என்ன ஃபார்ம், ஃபிட்னஸ் எல்லாம் வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தார். புலந்துட்டார் வருண் சக்கரவர்த்தியை. எல்லாருமே பாருங்களேன், வருண் சக்கரவர்த்தி கிராஸ் ஆடுறது கிடையாது, பேக்கு ஆடுறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டு மட்டும்தான். ஸ்டேட்லேயே வச்சு வெளுக்கணும் அப்படிங்கிறது அவரும் கூகுளே மாற்றி தான் போட்டுருக்காரு. ஸோ அவர் வேரியேஷன் காட்டினா தான் இனிமேல் அவரால் பவுலிங் வந்து அந்த டாப் பவுலருக்கு உண்டான பவுலிங் இருக்க முடியும். சும்மா கூகுளிலே போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சுனில் நரேன் அவர் வந்து ஒரு ஓவர் அடி வாங்கிட்டாருங்கிறதுக்கு வேண்டி அவர் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா. 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க சுனில் நரேனுக்கு நேற்று. அதுவும் ரிங்கு சிங். பெஸ்ட்டு பவுலர் உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தான் நம்பி போயிருக்கீங்க. சுனில் நரேனுக்கு ஓவர் கொடுக்காம கார்த்திக் தியாகி கொடுக்கறது என்ன, வைபவ் வரவரை மித்தவங்களுக்கு 4 ஓவர் கொடுக்குறீங்களா. அதே சுனில் நரேனுக்கு 1 ஓவர் கொடுத்தா தான் என்ன, எப்படியும் தோக்க போறீங்க அப்படிங்கிறது மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு நீ சுனில் நரேன் கொடுத்து தோச்சிட்டு போக வேண்டியது, ட்ரை பண்ணியிருக்கலாமே. 3 ஓவர் 30 ரன் அவர் ஒரு விக்கெட் வேற எடுத்து கொடுத்துருக்காரு. சரி, எனக்கு ஒரு டவுட் என்ன, கேமரன் கிரீன் ஆல்ரவுண்டராக எடுத்துருக்காங்களா, பேட்டராக எடுத்துருக்காங்களா? ஒருவேளை இன்ஜுரி கன்சர்னால ஒரு பவுலிங் கொடுக்கல என்னன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் முசர்பானி 3 ஓவர் 34, வைபவ் வரவரையும் குழந்தைங்க 4 ஓவர் 52, கார்த்திக் தியாகி 4 ஓவர் 43, வருண் சக்கரவர்த்தி அடி, அனுகுல் ராய் 1 ஓவர்
எக்ஸ்ட்ரா 15 ரன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கன்சர்னிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 பேர் போனாங்கல்ல, முஸ்தபிசூர், பத்திரனா அண்ட் ஹர்ஷித் ராணா, அதுலேயே போயிடுச்சுங்க அவங்க பவுலிங் யூனிட். இதுதான் இவங்க பவுலிங் யூனிட்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க டோர்னமெண்ட்டில். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா 220 அடிச்சும் அந்த 220 திருப்பி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், போன ஐபிஎல் இருந்தால் என்னன்னு தெரில, 200 தான் ஆவரேஜ் ஸ்கோர். அப்படிங்கிற பிச்சை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ பவுலிங் போடுறவங்கெல்லாம் ஸோ ரொம்ப பிச்சர்ஸ் அண்ட் ஸ்டேடியம்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ பவுலிங் யூனிட் கன்னாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் ஆன் டாமினேட். வில் ஜாக்ஸ், சாண்டர் வந்துட்டாங்கன்னா அவங்க செட் ஆகிடுவாங்க. மேபி மும்பை இந்தியன்ஸ் எங்கேயோ ஒரு தவறு செஞ்சு தோக்க போகிறாங்க அப்படின்னா கேப்டன்சி எரர் தான். நான் சொன்ன மாதிரி பும்ரா, ஸ்கை இவங்கெல்லாம் ஏன் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்பின்னர் செட் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 வந்தாங்கன்னா செட் ஆகிடும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் லாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் கேகேஆரோட அப்ரோச் மாறுதா இல்லையா அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருந்தா நேற்று மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. ஏன்னா நேற்று ஒன் சைடாக தான் போச்சு முந்தா நேற்று மேட்ச் மாதிரி. ஸோ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை.